அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா வணக்கங்கண்ணா. தமிழர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாரந்தோறும் வியாழன் வெள்ளியில சனி 3 நாளுமே வந்து வியாபாரம் ஃபுல்லாக ஓடிட்டு இருக்குன்னா வாரந்தோறும் 20 to 25 மாடு 30 மாடு வரை நம்ம வியாபாரம் வாங்கி சேல்ஸ் பண்ணுறோம்னா தமிழ்நாட்டில் இப்போ வந்து யாரும் விலை சொல்லி போட மாட்டாங்க. நம்ம ஒளிவு மறைவு இல்லாத மாடு விலை சொல்லி சொல்கிற விலையில் 1000-2000 குறைச்சி நம்ம வர கஸ்டமருக்கு மன நிறைவாக நல்ல நல்ல பொருளை எடுத்து பண்ணித்தரோம். அதே மாதிரி எந்த சந்தைக்கு போனாலும் கேரண்டி சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நம்மள்ட்ட கேரண்டியோட மாடு தரோம். என்ன கேரண்டி கொடுத்து மாடு கொடுக்குறோம்னா 4 காம்புக்கு 4 காம்பில் 1 காம்பு பால் இல்லை 3 காம்பு தான் வருது. அது மாதிரி இருந்தால் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். மாடு உதச்சாலும் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். பூத்தல்னாலும் நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். பால் அளவுகள் நம்ம தீனி கொடுக்குற பொறுத்து பால் இடம் பொருள் மாறும்போது மாறும். நம்மள்ட்ட வாங்கிட்டு போய் 20 நாளைக்குள்ள இந்த மாதிரி தவறுகள் ஏதாவது இருந்தால் நம்ம ரிட்டர்ன் மாற்றி கொடுத்தோம். ஆனால் நம்ம பண்ண சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம் தலைவாசல் பக்கத்தில் நாவக்குறிச்சி அம்மன் கல்யாண மண்டபம் ரோட்டு ஓரத்தில் நம்ம பண்ண அமைஞ்சிருந்தோம்னா பஸ்ஸில் வந்தாலும் அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குது. காரில் பைக்கில் வந்தாலும் நம்ம ரோட்டு ஓரத்துலேயே நம்ம காடு இருக்கிற மாடை ஒன்று நம்ம லைவ்ல பார்க்கலாம். ஆனால் ரெண்டுமே சிந்தாமணி பிரிவில் 2 மாடு நல்லா ஒரே மாதிரியே ஒரே இடத்துல வாங்கினது அக்கா தங்கச்சி மாதிரியே. இது ரெண்டுமே சுழி சுத்தம் மாட்டில் எந்த தப்புலாம் ரெண்டுமே நடுமுது சுழி. ஒரு செபிள் ஒன்று சிவாஜி செபிள் ஒன்று குறைவிலே மோடி டைப்பான மாடுனா இதை கறவை ரெண்டுமே ஒரு நேரம் 10 வரும். ஒரு நேரத்துக்கு 2 மாடு சேர்ந்து ஒரு 25 லிட்டர் கறவை வரும்னா ஒரு நாளைக்கு ஒரு 45 to 50 லிட்டருக்குள்ளே 2 மாடு கறவை வரும். ஒன்று நேரம் 10 பண்டு வரும். இது சிவாஜி செபிள் ஒன்று ஒரு சுத்த செவிள் ஒன்று ரெண்டும் ஒரே இடத்துல வாங்கின மாடு தான். அக்கா தங்கச்சி மாடு தானே. 2 கண்ணு போட இந்த மாடு 10 to 13 ஆகும். அந்த மாடு 10 to 14 ஆகும். ரெண்டும் ஒட்டுக்காக எடுத்துக்கிறவங்களுக்கு நம்ம ப்ரைஸ் முன்ன பண்ண சொல்லி கொடுக்கலாம்ண்ணா. ரெண்டும் நம்ம சொல்கிற வேலை 1.70 சொல்கிறோம். அதுலேயும் முன்ன பண்ண அனுசரித்து ஒரு 1.60க்கு மேலே 1.65 உள்ளே கொடுத்துடலாம்ண்ணா. நேரம் 10 பால் கேரண்டியாக சொல்லி கொடுக்கலாம்ண்ணா. ஒன்றும் தப்பு வராதுண்ணா. ஒன்று சிவாஜி வச்சப்போ ஒன்று சந்தை ஒரு வந்து பிஸ்கட் கலரில் ஒரு மாடுண்ணா. 2 6 பல்ல வந்து கடைப்பல் முளைப்பல் இருக்குதுண்ணா. ஆனால் 2 சேர்த்து வேணா ஒரு 5 ரூபா லெஸ் பண்ணி குறைச்சி கொடுக்கலாம். 1.70 சொல்கிறோம். 1.65 என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணி தரலாம். பால் எவ்வளோண்ணா வரும்? ஆனால் ரெண்டும் ஒரு நேரத்துக்கு 25 லிட்டர் வரும்ண்ணா. 2 மாடு சேர்ந்து ஒரு நாளைக்கு 50 லிட்டர் 45 லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு 2 மாடு 45 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம். அதெல்லாம் வெயில் மலைக்கு அட்ராக்ட் பேச நல்லா இருக்குது. நம்ம லோக்கல் எடுத்து தான் தெரிஞ்சு எடுத்த மாடு ஒன்றும் தப்பாது. நேரம் 8 5 லிட்டர் வந்து மாவராசி அம்மா இன்னும் 10 மாடு வாங்கி பாலா பெறணும். போடு குளத்தை தெரிஞ்சு போடு 10 பால் வரும். 5 லிட்டர் வந்தா போதும். ரெகுலர் நம்மள்ட்ட மாடு வாங்கிட்டு இருக்காங்கண்ணா பாட்டிமா. இது மாடு 3ஆவது மாடு. ஏற்கனவே 2 மாடு கொடுத்தேன். சொன்ன மாதிரி நல்லா இருக்குது சாமி. இது இப்போ வந்தது ஒரு மணி நேரம் அம்மா கேட்டு பேசி பிடிச்சி உள்ள வாங்கிருக்குது. அம்மாட்ட மற்ற டீட்டெயில்ஸ் எப்படி நம்மளை பத்தி மாட்டை பத்தி சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து வாரீங்க? சரி, இதுக்கு முன்னாடி எப்படி மாடு வாங்கினீங்க? பண்ணிட்டேன் 60 ரூபாய்க்கு ஆயிட்டு போனேன். சரி, அது எப்படி இருக்கு? அந்த மாடு வாங்கிட்டு போன மாடு எப்படி? நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. இப்போ அந்த மாடு வாங்கிட்டு போன மாடு நல்லா இருக்கு. அதனால இன்னொரு மாடு பிடிக்க வந்து கண்ணு போட்டுடுது. சரி, இந்த மாடு எப்படி சொன்னாங்க? எப்படி வாங்கிருக்கீங்க? எப்படிக்கா? 75. சரி, மனசுக்கு பிடிச்சிருக்கு. வண்டி வாடகையோட ஏற்கனவே பிடிச்சிருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லா மாடு நல்லா இருக்குன்ட்டு அது மாதிரி ஏற்கனவே 2 டைம் வந்தோம். பிடிச்ச 2 மாடு பிடிச்சிருக்கோம். இதோட 3ஆம் மாடு. அந்த மாடுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கு. அவர் சொல்றதுக்கு பால் கொஞ்சம் நல்லா இருக்கு. மாடு நல்லா தெளிவா இருக்குது பார்க்க போறது. ஆனா 6 பல்ல வந்து கடை முளைப்பு 3ஆவது கண்ணு நல்லா கொம்பு கிளி கொம்புல கலர் பார்த்தீங்கன்னா அருமையான ரேரான கலர்னா. இது ரெட் சிந்தி பிளஸ் ஜெர்சிலையும் கலப்பு. மாடு கலரு வந்து உடம்பு கணம் வந்து ரெட் சிந்தியில கிராஸு. முகபாவனைகள் வந்து ஜெர்சியில கிராஸ்னா. இது ரெண்டும் கலப்பினமான மாடு. சுழி பார்க்குறோம் அருமையான. நெத்தியில் ஒரு சுழி முதல்ல ஒரு சுழி. என்ன 100 மில்லி ஊற்றினா 100 மில்லி அப்படியே கீழே பிடிக்கும். அந்த அளவுக்கு மாடு நல்லா நெய்கிட்டான மாடு. இது மாடு இன்னும் உண்மையை சொல்ல போனால் ஒரு சின்ன மாதிரி தானே இருக்கும். ஒரு வண்டியில் சின்ன வண்டியில் ஒன்று தான் ஏற்ற முடியும். அந்த அளவுக்கு நல்லா ஹெவி சைஸான மாடு. 23 லிட்டர் நமக்கு கறவை வரும். நம்ம அந்த கறவை சொல்லலை 20 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம். 4 to 7 நாளில் கண்ணு போட்டுரும் உறுதியாக. ரெடி கறவையில் எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடு சூஸ் பண்ணலாம். 20 லிட்டர் கறவை வரும். 23 லிட்டர் கஸ்டமர் சொன்னாங்க. 20 லிட்டர் கறவை வரும். இது கண்ணு 3ஆவது கண்ணுங்கண்ணா. இது போட்டால் 3ஆவது கண்ணு. 6 பல்ல வந்து கடைப்பொல் முளைப்பு இருக்குது. நல்லா மடிக்கால் பாருங்க. நல்லா மடிக்கலை. இன்னும் 1 வாரம் டைம் இருக்குது. நல்லா முழுமையாக மடி எடுத்தாலும் கண்ணு போடும். முட்டிக்காலில் இருந்து மேலே 6 வரலுமே நல்லா மடிக்கால். 10 சாதாரணமாக வரக்கூடிய மாடு. நம்ம 23 லிட்டர் சொன்னால் 23 லிட்டர் வரும். இந்த வெயிலுக்காக நம்ம 2 லிட்டர் குறைச்சி சொல்கிறோம். 20 லிட்டர் சொல்லி கொடுத்தாங்க. இதுக்கு நம்ம சொல்கிற வேலை. ஆனால் இதுக்கு நம்ம சொல்கிற வேலை 85 ரூபா சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண குறைச்சி பண்ணிக்கலாம். சொல்கிற வேலை நிரந்தரம் இல்லைன்னா குறைச்சி பண்ணிக்கலாம். 85 ரூபா சொல்கிறாங்க. ஐயோ 85 ரூபா போட்டு எப்படி வாங்குறதுன்னு நினைக்கணும். 80 ரூபாய்க்குள்ளே அவங்களுக்கு முன்ன பண்ண அனுசரிச்சு பண்ணி தரலாம். ஆனால் ஜெர்சியில் ஒரு மொட்டை டைப்பான மாடுனா சிந்தாமணி பேருனா மாடு நல்லா ஹெவி சைஸான மாடுனா மாடு நல்லா கறவை வந்து ஒரு 17-18 லிட்டர் கறவை வரும். 16-17 லிட்டர் நம்ம கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். இது 2ஆவது கண்ணு கடை முளப்பில் இருக்குதுன்னா நடுமுது சொல்லி அசுகசோ இல்லாத நல்லா மாட்டில் பெருமானா பேசப்படி நல்லா இருக்குது. மிஷினுக்கு நல்லா இருக்குது. கைக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி குணமனமும் நல்லா இருக்கும். நம்ம குணமனமும் அருமையாக இருக்கும். கொஞ்சம் கூச்ச சுகமாக நம்ம புது இடங்கள்னால பார்க்குது. மற்றபடி காம்பு உதைக்கிறதுக்கு காம்புக்கு பூ தொல்றது கேரண்டி சொல்லி நம்ம கொடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் 10 to 15 நாள் டைம் எடுத்துக்கோம். அது தீன் திங்க பிடிக்க எது வேணாலும் நம்ம போட்டால் நல்லா சாணப்பில் கிணப்பில் அதை எது வேணாலும் நல்லா மேயும். மாட்டு நல்லா அம்சமான நல்ல மாடுனா. கட்டுத்தறிக்கு ஒரு மாடு இருந்தாலும் இது மாதிரி சிறப்பாக நல்லா இருந்தால் போகணும். ஆனால் இது 65 ரூபாவில் சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண குறைச்சி பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிற மாடு ஒரு வித்தியாசமான மாடு. தார் பாரில் கிராஸ் மாடுனா.
இது வந்து ஜெர்சிலையும் கிராஸு தாறு பார்லையும் கிராஸு. இந்த கலர் உள்ள மாடு. இது கரை வந்து தலைச்சனிக்கே 15 to 16 லிட்டர் வரலும் வந்துச்சு. இது 2வது கண்ணு நேரம் 10 லிட்டர் வரும். இப்போ வெயில் மழை கிளைமேட்டுங்கிறதுனால ஒரு 17 லிட்டர் நம்ம சொல்லி கஸ்டமருக்கு கொடுக்கலாம். 2வது கண்ணு 6 பல்லா இருந்து கடைப்புல் முளைப்பா இருக்குது. இன்னும் கண்ணு போட இன்னும் ஒரு 10 நாளைக்குள்ள கண்ணு போடுறோம். மாட்டில் சுழி பார்க்குறவங்களுக்கு நெத்தியில் ஒரு சுழி, முதுகில் ஒரு சுழி, அழகான சுழி. குணமண்டலத்தில் மாட்டில் குணமண்டலத்தில் தங்கம். இங்கே பாருங்க, நல்லா 4 காமும் ஒப்பா இருக்குது. இன்னும் பீஸ் பிடிக்க நல்லா இருக்கான். இங்கே பாருங்க, நல்லா மடிக்கால். லேடிஸ் ஜென்ட்ஸ் யார் வேணா கறந்துக்கலாம். ஒரு வீட்டு யூஸுக்கும் வச்சுக்கலாம், பண்ணை யூஸுக்கும் வச்சுக்கலாம். மாட்டில் எந்த தப்பு இல்லை. நடையில் உரம் பாருங்க. இதெல்லாம் என்ன பட்ஜெட்டில் கிடக்குண்ணே? அண்ணா இது வந்து நம்ம 75 ரூபா விலை சொல்கிறோம். அதுலேயும் 1500 குறைச்சி கொடுக்கலாம். ஆனால் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சிவாஜி ஹெச்எப்பில் நல்லா பாருங்க, அதிக வெள்ளை, நெத்தியில் ஒரு வெள்ளை, முதுகு வெள்ளை, அழகான அந்த சுழி பாருங்க. நெத்தியில் ஒரு சுழி, முதுகில் ஒரு சுழினா நல்லா ஆசு கும்பில் 6 பல்ல. 2வது கண்ணு ஒரு 15 லிட்டர் தலைச்சனு கரை வந்து இந்த கண்ணு ஒரு 15 லிட்டர் சொல்லலாம். நம்ம கஸ்டமருக்கு 15 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம். இன்னும் 10 to 15 நாள் டைம் இருக்குது. பேசப்படி நல்லா இருக்கும். நல்லா தாரை மடிக்கால், நல்லா மாடு, நல்லா குந்துன காலில் நல்லா ஆவணம் மாடு, நல்லா போஸ்ட் கொடுப்பாரு. நல்லா ஆளை பார்க்குது. நல்லா குணமனம், நல்ல மடிக்கால். இன்னும் ஒரு 15 நாள் டைம் ஆகும். ஆனால் அந்த வெயில் மலை கிளைமேட்டுக்காக ஒரு 8 15 லிட்டர் நம்ம சொல்லி கொடுக்கலாம் யாருக்கு வேணாலும். பேசப்படி நல்லா இருக்கும். லேடிஸ் ஜென்ட்ஸு மிஷின் கரை வைக்க, கை கரை வைக்க, ஒரு வீட்டு யூஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். வெயில் மலைக்கு நல்லா அடாப்டேஷன் எடுத்துக்கும். நம்ம லோக்கல் வாங்கின மாடு. நடையில் உரம் பாருங்க. மடி பட்ஜெட் என்ன நடக்குது? ஆனால் இது பட்ஜெட் வந்து இது 73 ரூபா வேலை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண சர்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இது நல்லா ஒரு மொட்டை ஜர்ஜி, நல்லா ரெட்டை பையில, நல்லா நல்லா ஊக்கமான மாடு. பல்லு 4 பல்லு, பால் ஒரு 15 லிட்டர் பால் வரும். நல்லா மொட்டை போடியில் சரி, நல்லா எடுத்து மாடு. ஏதோ 10 மாடு வாங்கி அவங்க பாலாக பெருகணும். இப்படி சாமி ஒரு மாட்டு மேலே போட்டு, மாட்டு மேலே போட்டு சாமி. அப்படி 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 கொஞ்சம் ஓட்டு சாமி, கொஞ்சம் பாப்பா கை கொடு ஓட்டு. நான் இப்போ பார்க்குறது ஒரு சந்தன பல்ல, ஒரு ஜெர்சியில், பியூர் ஜெர்சியில் நம்ம பார்க்குறோம்னா 2வது கண்ணு 6 பல் தான். சுழி சுத்தம் மாட்டில் எந்த பல்ல, நெய் ஊற்றுற நெய் வளையும். முக லட்சத்தை நல்ல மண்ணா, நடுமுது சுழியே. நம்ம எப்பவுமே மெயினாக சுழி சுத்தத்தை பார்த்து வாங்குறது. குறப்புல எதுவும் இல்லை. நல்லா சந்தப்பில் நெய் தோல். கரை வந்து ஒரு 13 15 லிட்டர் கம்மியில் 2 நேரமும் ஒரு 8 15 லிட்டர் கரை வரும். நெய் தோல், எண்ணெய் ஊற்றுற எண்ணெய் வளையும். நல்லா ரெட்டை முதுல நெய் கிட்டான மாடு. நல்லா குணமனம் பாருங்க. நல்லா காம்போலாம் பாருங்க. இன்னும் 10 நாள் டைம் எடுத்துக்கான். பேசப்படி நல்லா இருக்கும். லேடிஸ் ஜென்ட்ஸ் யார் வேணும் பண்ணால் ரொம்ப பொறுமையான சாதுவான மாடு. நல்லா பழக்கம் வழக்கமாகிடுச்சு. தோல் சுருக்கு நல்லா ஃபுல்லாக இருக்குது. இது மாதிரி மாடுகள் நம்மள்ட்ட வெயில் மலைக்கு தாங்குற மாடுகள் தான் நம்ம பார்த்து வாங்குறோம். ஒரு மாடுமே நம்ம சொந்த யூஸுக்கு வாங்குற மாதிரி தான் நம்ம பார்த்து செக் பண்ணி வாங்குறோம். நம்மள்ட்ட வாங்குற கஸ்டமர் ஒரு மாடு வாங்கணும்னு நினைக்க கூட 3 மாடு 4 மாடு வாங்குவாங்க. ரெகுலராக ரிப்பீட்டடாக கஸ்டமர் தான் நம்மள்ட்ட வராங்க. மாடு பரவாயில்ல, அவங்க சொந்த பந்தம் சொல்லி அது மாதிரி தான் வராங்க. அதே மாதிரி நம்ம சந்தையில் கிடைக்காத கேரண்டி, 4 காம்புக்கு உதைக்கிறது, பூத்தள்ளது எல்லாத்தையும் கேரண்டி சொல்லி மெயினாக நம்பிக்கையாக நம்மள்ட்ட மணிகிட்ட வாங்கினா மாடு நல்லா இருக்கும், ஃபோனில் கூட பார்த்து வாங்கலாம், நம்பிக்கை தன்மையாக இருக்க மாதிரி நல்ல பொருளை நம்ம வாங்கி செக் பண்ணி நம்ம அனுப்பிடுறோம். நம்ம அவங்களுக்கு அலையாத நம்ம செக் பண்ணி அனுப்பிடுறது. நமக்கு மாட்டுக்கு 500 ரூபா கூலி தராங்க. அந்த கூலி நமக்கு நிரந்தரமாக போதும். வாரம் 20 மாடு விற்கிறோம். நம்ம 20 மாடு 20 + 500 நமக்கு வாரம் 5 ரூபா 10 ரூபா கிடைக்கிது போதும். அது ஒரு ஆளால் பேச முடியல, பால் 7 லிட்டர் 8 லிட்டர் வருது, ஒரு ஆளால் பேச முடியலனா 2 பேரும் கூட உட்காந்து பேசி பழகிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை, கையை காலத்து உட்காது. இருந்த இடத்துல 2 பேர் தான் உட்காந்து பேசுகிறாங்க. இது போன கண்ணுக்கே ஒரு 7 7 14 15 லிட்டர் பக்கமாக வந்து இந்த கண்ணுக்கு நம்ம ஒரு 15 லிட்டர் தான் சொல்லி தரோம். ஏன்னா என்ன காரணம், போன கண்ணு 5 வந்து 17 வரும்னு சொல்லுவீங்க அப்படிம்பாங்க. வெயில் மலைக்கு இப்போ 2 லிட்டர் குறைவாக தான் வரும். அதனால நம்ம குறைவாக தான் சொல்கிறோம். நம்ம ஐயோ 15 லிட்டர்னு நீங்கள் 13 தான் வருதுன்னு அதுவும் கேட்கக்கூடாது. காரணம் என்னன்னா, அவங்க தீனி கொடுக்குற செல்வாக்க பொறுத்து அவங்கள்ட்ட பால் வரும். மணி 15 லிட்டர் சொன்னார், நம்மள்ட்ட 13 தான் வருதுன்னு நம்மளை கேள்வி கேட்கக்கூடாது. காரணம் என்னன்னா, அவங்க கொடுக்குற சாப்பாட்டில் பொறுத்த அளவு தான் பால் வரும். காம்பில் தப்பு, உதைக்குது, பூத்தள்ளுது, முழுமையாக அதுக்கு நான் கேரண்டி ஏற்றுக்கிறேன். அந்த தப்புக்கு ஏற்றுக்கிறேன். பால் வந்து 1 லிட்டர் சேர்த்து வருது, கம்மியாக வருது, வாங்கிட்டு போகிறோம். கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் பொறுத்து தான் மாடு. லிட்டர் நம்ம 10 லிட்டர் பால் சொல்லி 2 நேரம் 10 லிட்டர் வரும்னு சொன்னால் 15 லிட்டர் தான் பரவாயில்லமா. 15 லிட்டர் சொல்லி 13 லிட்டர் வந்தால் தப்பு, ஐயோ மணி 2 லிட்டர் கம்மியாக சொல்கிறாங்க அப்படின்னு கமெண்ட் போட ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் தீனி கொடுக்குற அளவுக்கு பால். காம்பில் நார்மலான தவறுனா 4 காம்பில் பால் இல்லை, கண்ணு போடுறீங்க விட்டுறலாம். உதைக்குதே 2 மூளைக்கு பார்த்துட்டு விட்டுறலாம். பூத்தள்ளுது, மூலம் தள்ளுது, கருப்பை தள்ளுதுமாங்க. அந்த மாதிரி தவறு இருந்தால் மாட்டை கொண்டு விட்டுட்டு இருக்கிற மாடு வாரம் 30 மாடு எந்த மாடுனா மாற்றிக்கலாம். அதுக்கு வந்து முடியாதுன்னு சொல்லவே முடியாது. பால் நம்ம 15 லிட்டர் சொல்கிறோம், ஒரு 12 15 கூட 1 லிட்டர் இடம் பொருள் எவ்வளோ மாறலாம். அதுக்கு 6 லிட்டர் 7 லிட்டர் வருதுன்னா அதுக்கு நம்ம ரொம்ப கம்மியாக வந்தால் அதுக்கு ஒத்துக்கலாம். அதுக்கு நம்ம பண்ணி தரலாம். அது 1 லிட்டர் 2 லிட்டர் குறையது கூட ஒருத்தங்க ஐயோ நீங்கள் சொன்னீங்க 15 சொன்னீங்க 13 தான் வருதும்பாங்க. அது 1 லிட்டர் குறையும், தீனி கொடுக்குற மாற்றங்கள் தெரியும். மற்றபடி நார்மலான தவறுக்கு நான் ஏற்றுக்குவேன். ஆனால் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான நல்லா பியூட்டியாக நல்லா அதாவது சிவாஜி கச்சிப்புன்னு சொல்லுவாங்க. நெத்தியில் அழகான ஒரு வெங்கடாஜலமே சங்கு, நல்லா ஒரு அழகான நெத்தியில் நல்லா ஒரு அழகான வெள்ளை, முதுல் அதே மாதிரி வெள்ளை, புறம்னா வெள்ளை,
அதாவது சந்தன பிள்ளையில வெள்ளை கலந்து நடுமுது சுழி. 2வது கன்று போட்டால் இப்போ 3வது கண்ணுங்கண்ணா. பேச பிடிக்க நல்லா இருக்கும். மாடு மெலிவு தோளான சந்தன பிள்ளையில் நல்ல மெலிவு தோளான மாடு. பேச பிடிக்க நல்லா இருக்கும். கரை ஒரு 17 லிட்டர் 9-8 கரை சொல்லி நம்ம கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். நல்லா தார பாருங்களாம், பைப் மாதிரி பெருசாக இருக்கும். அதே மாதிரி கறவையும் இன்னும் ஒரு கண்ணு போட இன்னும் ஒரு 10 to 13 நாள் டைம் எடுத்துக்கும். லேடிஸ் ஜென்ட்ஸ் யார் வேணாலும் கறந்துக்கலாம், பேசிக்கலாம். மிஷினுக்கு நல்லா இருக்கும், கைக்கு நல்லா இருக்கும். இப்போ உள்ள கிளைமேட்டுக்கு ஏற்ற மாடு இது. மூச்சு கீச்சு வாங்காது, ஒன்றும் தொந்தரவு இல்லை. அதேமாதிரி ஃபேட்டஸும் நல்லா நீட்டாக வரும். வெயில் மலைக்கு நல்லா தாங்கும். இது மாதிரி ஒரு நம்ம 2 மாடு வச்சுக்கிட்டோம்னா ஒரு ஃபேமிலிக்கே ரன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அதாவது ஒரு நேரம் மாட்டுக்கு ஒரு நேரம் நமக்கு. அதை முகலட்சம் நல்லா முகலட்சணம் அழகான நெத்தியில் ஒரு கணாஜில் மாதிரி நல்லா இது. கொம்பு நல்லா வெள்ளை. ஆனால் சிலர் நம்ம இங்கிருந்து வாங்கிட்டு போன மாட்டில் பால் நீங்கள் சொன்ன பால் வரமாட்டுக்கு அப்படிங்கிறாங்களா? ஆனால் நம்ம வாங்கிட்டு போகிற மாட்டில் பால் வராது. எந்த மாடு நம்ம கொடுக்குற மாடு பால் வராத அளவுக்கு வரும். 1 லிட்டர் முன்ன பண்ண வரும். அவங்க தீவனம் கொடுக்குற தீவனம் அளவு கம்மியாக கூட கொடுக்கலாம். ஒரு மாட்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 8 லிட்டர் பால் வரும்னா ஒரு 3 கிலோ தீவனம் போடணும். தவிடு ஒரு 2 கிலோ போடணும். அதே மாதிரி துவர நெய் இல்லைன்னா ஒரு கடலப்புண்ணா ஒரு 1/2 கிலோவாச்சும் குறைஞ்சது போடணும். மாவு பொருள் கம்பல்சரி அரிசி மாவு. அப்படி இல்லாத பட்சத்துக்கு முத்துச்சோள மாவு கூட அரைச்சி 1/2 கிலோ போடலாம். போட்டு நல்ல நிழல் மாட்டுக்கு ஒரு பச்சை இருந்ததுன்னா, ஒரு குடங்கு பச்சை இருந்ததுன்னா நம்ம சொல்கிற பால் முழுமையாக இருக்கும். நான் சொல்கிற தீனியில் குறைஞ்சின்னா பால் ஒரு லிட்டர் கம்மியாக. வெறும் தீவனம் மட்டும் வெறும் தீவனம் போட்டு வைக்கப்புல் போடுறாங்க, காட்டில் பொழுதுக்கு மேயுதுங்க வெயில்ல அப்படின்னா அந்த நம்ம சொல்கிற பால் வராது. நம்ம சொல்கிற பாலில் பாதி வரும். அதாவது நல்ல நிழல் வேணும் மாட்டுக்கு. ஒரு மாட்டுக்கு 8 லிட்டர் பால் வருதுன்னா அதுக்கு 3 கிலோ தீவனம் போடணும், 2 கிலோ தவிடு போடணும், 1/2 கிலோ புண்ணாக்கு, 1/2 கிலோ மாவு போடணும். பச்சை இருக்கணும் மெயினாக. நல்ல நிழல் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஆச்சும் மதியான டைமில் வெயில் ஏறதும்னா ஒரு 11 மணிக்கு குளிப்பாட்டணும். உச்சி வெயிலில் குளிப்பாட்டினாலும் மாடு காய்ச்சல் வந்துடும். ஒரு வாரத்தில் 3 நாளைக்காச்சும் குளிப்பாட்டணும். மதியானம் கம்பல்சரி பச்சை தண்ணியாச்சும் காட்டணும். மதியானம் டைமில் ஒரு டைம். இதெல்லாம் செஞ்சால் நம்ம சொல்கிற பால் கண்டிப்பாக வரும். நான் சொல்கிறத செஞ்சு பாருங்க. நம்மள்ட்ட வாங்கிட்டு போனாங்க. நான் சொல்கிற பாலோட ஒரு லிட்டர் சேர்த்து வருது தான் ஃபோன். நம்ம மாட்டுக்கு மனங்களோட தீனி கொடுத்தோன்னா அது மனங்களோட நமக்கு பால் கொடுக்கும். அதுதான் கான்செப்ட். ஆனால் ஒரு ஹெவி சைஸான மண்ணால் சிந்தாமணி பேரில் மொட்டை டைப்பில் அமைஞ்சிருக்குதுன்னா, நீளம் ஒரு 6 அடி இருக்கும்னா, உயரம் ஒரு 5 அடி இருக்கும். நல்லா நடுமுது சுழி அசு இல்லாத நல்லா இருக்குதுன்னா, சுழி பார்க்குறவங்களும் அருமையான சுழி. நெத்தியில் ஒன்று, நடுமுது ஒரு சுழி. பேசப்படியும் நல்லா இருக்கும். கரை ஒரு 20 லிட்டர் சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ஒரு 17 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் கஸ்டமருக்கு. வெயில் மலைக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். 6 பல்லேருந்து கடைப்பல் முளைப்பல் இருக்குது. 4 காம்பு தப்பு இல்லாத நல்லா காம்பு இடைவேளை அரை ஒரு அடிக்கு ஒரு அடி நல்லா காம்பு 4 காம்பு ஜானுக்கு ஜான் நல்லா 1 அடி. இன்னும் ஒரு 10 to 15 நாள் டைம் எடுத்துக்கும். டைம் எடுக்கும்போது வெயில் மலைக்கு எல்லாத்துக்கும் அண்டர் பிளேஸ் நடந்தது. மிஷினுக்கு நல்லா இருக்கும், கை கரைக்கும் நல்லா இருக்கும்னா. இது ஒரு 20 லிட்டர் நம்ம நல்லா வெயில் நாள் இல்லாத நம்ம மழை நாளாக இருந்தால் 20 லிட்டர் சொல்லி கொடுக்கணும். இப்போ ஒரு 16-15 லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். இது விலை 83 ரூபா விலை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாங்கண்ணா. சிந்தாமணி பீடு மொட்டை பாடி டைப் பண்ணோம். 20 லிட்டர் சொல்லலாம். நம்ம ஒரு கஸ்டமர் 15 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம். நல்லா கிராஸ் பிரீடான மாடு, நல்லா பெருமாடு, நல்லா கெட்டி தோலில் நல்லா வெயில் மலைக்கு ஏற்ற மாடு. கறவெல்லாம் ஒரு 5 to 17 லிட்டர் கரை வரும். 2வது கன்று 6 பல்லு இருக்குது. கொம்பு நல்லா கிளி கும்பல் காவடி கும்பல் அமைஞ்சிருக்குது. காம்போலம் மடிக்கால், நல்ல மடிக்கால். பேச பிடிக்க நல்லா இருக்கும். வெயில் மலைக்கு நல்லா இருக்கும். கிராஸ் பிரீடான மாடு. இதை கறவையும் தலைச்சனிக்கு ஒரு 5 லிட்டர் கரை இது 2வது கன்று. பேசப்படி குணமான எல்லாம் நல்லா இருக்கும். லேடிஸ் ஜென்ட்ஸ் யார் வேணா கறந்துலாம் பிடிக்கலாம். மாட்டுனாலும் நெய் கிட்டான மாடு, நல்லா உடம்பு கனமான மாடு. மாடு இது கண்ணு போட்டாலும் மாடு இழைக்காத ஓரளவுக்கு நல்லா பிரீடான மாடு. நல்லா பேசப்படி நல்லா இருக்கும். கொம்பு நல்லா கொம்போட்ட நல்லா வாட்டம். அதே மாதிரி நடையில் வர மடித்தார் கெடித்தார் எல்லாம். இன்னும் 10 நாள் டைம் ஆகும் அது கண்ணு போடுறதுக்கு. இதெல்லாம் என்ன பட்ஜெட்டில் எடுக்கண்ணே? ஆனால் இது நம்ம விலை 73 ரூபா விலை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாம். ஏன்னா இது போடி சைஸு, போடி மொட்டை மாடு, கண்ணு போடுறது கிடையாது கண்ணு. இன்றைக்கி போட்டு 9 நாள் ஆச்சு. 2 நேரம் ஒரு 12 லிட்டர் பால் வருது. கறந்து பார்த்து கூட ஏற்றிக்கலாம். இதோடைய விலை 77 ரூபா சொல்கிறேன். என்ன பண்ணால் அனுசரித்து தரேன். சரி. இது செவலை மரம், ஜிவாஜி கச்சேப்பு, ஆசுகொம்பு. இது கண்ணு போட்டு இன்றைக்கி 5 நாள் ஆச்சு. இது ஒரு 11 லிட்டர் பால் வருது. இதோடைய விலை 61 ரூபா தான் சொல்கிறேன். சரி, அனுசரித்து வாங்கிக்கலாம். பல்ல 2மே அவாறு பல்லு. 2 மாடு வாங்குறவங்களுக்கு இதை அனுசரித்து விலையை குறைச்சி தரேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடு ரெட் சிந்தியில். இது ரெட் சிந்தியிலும் கிராஸு, ஜெர்சியிலும் கிராஸ்னா செவிழு வெள்ளை லேசான வெள்ளை. மாட்டில் நல்லா குந்தின காலில் நல்லா எடுத்துருப்பான். நல்ல மாடுனா ஒரு 17 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம். இது இப்போ 2வது கண்ணில் இருக்குது. 2வது கண்ணு 6 பல்லு கடை முளைப்பில் இருக்குது. நெத்தியில் பாருங்கள் அழகான ஒரு சங்கு மாதிரி அழகான ஒரு நெத்தியில் வெள்ளை சுழி. நெத்தியில் ஒன்று, முதுல ஒன்று, நடுமுது சுழி தானா, அசோகசோ இல்லை. இன்னும் கண்ணு போட 10 நாள் to 15 நாள் டைம் இருக்குது. முழுமையாக கண் எடுத்து போடும். 20 நாள் கூட கறக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. 20 லிட்டர் நமக்கு ஆனால் 17 லிட்டர் கஸ்டமருக்கு சொல்லி கொடுக்கலாம். பேச பிடிக்க நல்லா இருக்கும். மாட்டில் குந்தின காலில் மாடு ரொம்ப உயரம் இல்லை. குந்தின காலில் நல்லா அளவான மாடு தான். பேச பிடிக்க நல்லா இருக்கும். இதுக்கு நம்ம சொல்கிற விலை 87 ரூபா விலை சொல்கிறோம். அதுலேயும் 1000 படிச்சு என்ன பண்ணிக்கலாம். நல்லா ரெட்டை முதல் நெய் கிட்ட மாடு. இன்னும் 15 நாள் டைம் இருக்குது. மடி கம்மியாக இருக்குது. இது 9 லிட்டர் பால் சொல்கிறான்னு நினைக்க வேணாம். இன்னும் 5 நாள் டைம் இருக்குது. நல்லா முழுமையாக கண் எடுத்து மடி எடுத்து கண்ணு போடும்.
நம்ம பண்ணையில் இப்போ பார்க்க போகிறது என்னதுன்னா தலைச்சா 2 பல்லு நல்லா ஹெவி சைஸாக நம்மன்னா சுழி சுத்த மாட்டில் தப்பு இல்லை நான் பெருங்கடினா இந்த மாதிரி தலசங்கன்னு வாங்குற பட்சத்தில் வந்து நம்ம 10 கன்று வச்சுக்கலாம். இன்னும் கன்று போட 5 நாள் to 20 நாள் ஆகும். 20 நாள்னு லேட் பண்ண நினச்சி வேண்டாம். நம்ம இடத்துல போய் 10 நாளைக்கு இருந்து அடாப்டேஷன் ஆகி அதுக்கப்புறம் கன்று போட்டால் நல்லா பழக்க வழக்கத்துக்கு நல்லா இருக்கும், குணமானமும் நல்லா இருக்கும். ஒரு 12 லிட்டர் to 13 லிட்டர் கரை வரும் ஈஸியாக. நம்ம இதுக்கு சொல்கிற வேலை 63 ரூபா வேலை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண குறைச்சி பண்ணிக்கலாம். மாட்டு நல்லா ஹெவி சைஸான மாடு உரலை கட்டையாட்டம் நடையில் வரும். வரவங்க வாங்கி ஆகணும் கட்டாயம்லாம் இல்லைன்னா ஒரு டைம் வந்து பாருங்கள், நம்ம விலைவாசியும் கேளுங்க, மாட்டையும் பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா வாங்கலாம், பிடிக்கலினா பார்த்துட்டு விசிட் பண்ணிட்டு போகலாம். நான் தப்பில்லை. ஒரு மாடு வாங்க பட்சத்தில் ஒரு 4 இடத்துக்கு போய் பாருங்கள், எங்கே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குதோ அங்கே பார்த்து வாங்கிக்கலாம்.